ஹலோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இன்றைக்கி பிக் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பையன் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் சென்னை ஜெர்சி போட்டுட்டு இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட போகிறாருங்க. நம்ம சிஎஸ்கேல 2009 தனது ஐபிஎல்லை ஸ்டார்ட் பண்ண அஸ்வின் 2025 வரைக்கும் சூப்பரான கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காருங்க ஐபிஎல்லில். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தோனியோட கேப்டன்சியில் 2010-2011 சாம்பியன்ஷிப் வெற்றிக்கு அஸ்வின் எவ்வளோ பெரிய பார்ட்னு. தோனியும் அஸ்வினோட காம்போவில் மறுபடியும் நம்ம இன்னொரு கம்பேக் பண்ண போகிறோம். சும்மா சேப்பாக்கு அதிர போதுங்க. அஸ்வினோட ரீஎன்ட்ரி ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அவர் ஹோம் கிரவுண்ட் ஹீரோங்க. ஒரு காலத்தில் சிஎஸ்கேக்காக பவுலிங் போடும்போது ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனை கதற விட்டுட்டு இருந்தாருங்க. இப்போது அதே சிஎஸ்கே டீமுக்காக சேப்பாக்கில் ஆட போகிறாருங்க. ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுது. அவரோட ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் ஒரு லெஜெண்டரி பவுலருங்க. தோனி அண்ட் அஸ்வின் காம்போவை மறுபடியும் ஃபேன்ஸ் சேப்பாக்கில் பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. பழைய கோல்டன் மெமரிஸை செரிஷ் பண்ண போகிறாங்க அகெயின் சிஎஸ்கேல. இந்த 2025 ஆக்ஷனில் அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேக்காக பார்த்தே ஆகணும்னு சிஎஸ்கே ஃபுல் ஃபார்மில் இறங்கி வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன, தலைவன் திரும்ப வந்துட்டான். சேப்பாக்கில் கால் வைக்கும்போது சும்மா ஸ்டேடியம் அதிர போதுங்க. நீங்கள் எல்லோரும் அஸ்வினோட மேஜிக் பார்க்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.